ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிளகா செடி எவ்வளோ சூப்பராக காய்களோடு இருக்குது பாருங்கள். இது வந்து புல்லட் மிளகா. நம்ம தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக காய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகம். இது நிறைய இடத்துல இந்த ரகங்கள் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். இது ஒரே ஒரு செடி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஆனால் பெருசாக நிறைய கிளைகளோட ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு ஏற்ற பட்டத்தில் நம்ம விதைக்கும் போது தான் இந்த மாதிரி அறுவடை கிடைக்கும். நீங்கள் கார்த்திகை பட்டத்தில் மிளகாய் நாற்றுகள் விடும்போது ரொம்ப சூப்பராக வரும் மிளகாய்கள். அப்போ நீங்கள் விதைக்கும் போது அது வளர்ந்து வரும்போது அதுக்கு ஏற்ற பருவம் வந்துடும். அப்போ வந்து இந்த மாதிரி காய்கள் நிறைய வரும். இன்றைக்கி வந்து மிளகாய் அறுவடை ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த மிளகாயும் நான் அறுவடை பண்ண போகிறேன். அது எதுக்காகனா மோர் மிளகாய் போடுறதுக்கு. அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அது எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்துலேயே இன்னும் சில செடிகள் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் சில மிளகாய் ரகங்கள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே புல்லட் மிளகாய், நல்ல தடிமனான மிளகாய் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.